இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை காமிக்கிறாங்க. அவள் வீடு எல்லாமே ரொம்ப சூப்பராக அங்கே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கா. தன்னோட பாய் ஃப்ரெண்ட் லீக்காக தான் அவங்க வந்ததுமே பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பைலட்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நீ வரணும்னு நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் வரப்போகிறாங்கன்னு சொன்னதுமே அங்கே அவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவன் எப்படியாச்சும் வந்துட்டு தன்னை மேரேஜ் பண்ணிக்குவான், வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிடுவான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கான். அந்த லீவ் வந்து எல்லாரும் முன்னாடியும் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு பர்சன் தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே சிரிச்சுட்டே பேசினதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவனவே பார்த்துட்டு அங்கே முன்னாடி வந்துச்சேக்கா. பட் அப்போ அங்கே பார்த்தாங்க ஜியான் ஒரு லேடி வந்ததுமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அந்த லேடியை போய் மீட் பண்ண போனதும் ஹீரோயின் தலையில் அங்கே இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அந்த லேடி பார்த்தா நீ எவ்வளோ நாளாச்சு பார்த்து ஒன்றுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ நாளாச்சு ஒன்றை பார்த்து அப்படின்ற சைட்டு அந்த லேடி பேசும்போது அங்கே நம்ம லீக் வந்துட்டு ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே கை கால் நடுங்கி போயிடுது. அங்கே இது வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்டதுமே இது வந்து வேற யாரும் கிடையாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்ற சொன்னதும் ரொம்ப நாளாக இருக்கு போலே என்கிட்ட நீ சொல்லலைன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இன்னமே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியா, 7 வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி வந்துட்டு அவங்ககிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறான். அப்போ அங்கே அந்த ஜியா வந்துட்டு வேற யாரும் கிடையாது, அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். பட் ஆளை பார்த்தா கொஞ்சம் வயசு மூத்த லேடியாக தான் இருப்பாங்க போல். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே சேர்ந்து தான் இருக்கோம்னு சொல்லிட்டு தன்னை அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே நீ இவங்களை பற்றி என்கிட்ட எதுவுமே பேசினதே இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ரிங்கெல்லாம் போட்டிருக்க ஒரு பைலட்டோட கையில் வந்துட்டு ரிங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உனக்கு என்ன தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கழட்டினதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். ரிங்கை கழட்டி கையில் கொடுக்காம கீழே தூக்கி போட்டதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாயிடுச்சு. பட் அவனுக்கு எதை பற்றியுமே கொஞ்சம் கூட வந்து கவலை இல்லாமல் ரொம்ப கூலாக அவங்கள பார்த்துட்டு அங்கே போயிட்டு வரேன்னு சொன்னதுமே சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். நீ வந்துட்டு தயவு செஞ்சு எதை பற்றியுமே வந்து தப்பாலாம் புரிஞ்சுக்காத, உனக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் புரியுதா அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அவர் ரிங் எடுத்துட்டு இன்னுமே முட்டாள்தனமாக அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணிட்டு நீ வந்துட்டு பேசாமல் ஜியாங்க மேரேஜ் பண்ணணும் நல்ல பையமான்னு சொன்னதுமே அம்மா நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் லீயை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நாங்கள் 2 பேருமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு அவள் பேசிட்டு இருக்கா. பிறகு அங்கே லீவ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நீ இவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு எங்களுக்கு ஹாப்பிப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு உண்மையை சொல்லு, நீ ஜியாவுக்காக தானே இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே அங்கே அவளுக்காக தான் வந்துட்டு அவள் எல்லாமே பார்த்து வந்துட்டு பண்ணி பெரிய ஆளாக வந்திருக்கான் போல. ஹீரோயினை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டூல் மாதிரி தான் யூஸ் பண்ணி இருந்திருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ஜியாவுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாகி போயிடுது. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அப்போ என்னை லவ் பண்ணுற மாதிரி நீ சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தியா, என் மேலே உனக்கு லவ்வே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நான் அவளுக்கு வந்துட்டு பண்ண எல்லா விஷயமே ஜியாவுக்கு பிடிக்குன்றதுக்காக பார்த்து அங்கே பண்ணி இருந்திருக்கான். எனக்கு ஜியா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் ஏன் ஷாவு கூட சேர்ந்து இருக்க போகிறேன், அவளை எப்பயோ வந்துட்டு நான் மறந்துட்டு கழட்டி விட்டுட்டு போயிருப்பேனேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்குமே புரிஞ்சுக்குது இவன் எந்த லெவலுக்கு அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான், நம்மளை எப்படி வந்துட்டு டூலாக யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மாட்ட கால் பண்ணி அம்மா நீங்கள் எந்த பையனை சொன்னாலும் சரி நான் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு எங்கே அவளை ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான். பட் ஹீரோயின் அதுக்குள்ளே அங்கேருந்து போயிடுறா. ஒரு பைலட்லாம் கிடையாது, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிக்காதுன்னு சொல்லி பேசியிருக்கான். ஸோ இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சாங் டைமே இது எல்லாத்தையுமே அவள் சொன்னதுமே நீ என்ன மறந்து போயிட்டியா, நீயுமே ஒரு பெஸ்ட்டான பைலட் தான், எல்லாத்தையுமே அவனுக்காக விட்டுட்டு தானே நீ வந்து சும்மா வந்து உன்னோட ஐடென்டிஃபை மறைச்சிட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்த, நீ திரும்பவுமே போய் எல்லாத்தையுமே வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ஒரு பாஸ்ட்டை யோசிச்சு பார்க்குறா. ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்க இருந்திருக்கு, அந்த பிளெயினை ரொம்பவே சேஃப்டியாக அவன் வந்து காப்பாற்றி எல்லாத்தையுமே கீழே இறக்கியிருக்கா. ஸோ வந்துட்டு நீ சொன்னது கரெக்ட் தான், கண்டிப்பாக நான் திரும்ப என்னோட பொசிஷனுக்கு வரணும், எதை நினச்சி நான் பயந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணதுமே சாங் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிருது. பிறகு இப்படி எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு பையனை பார்த்துருக்காங்க மேரேஜுக்காக, நான் அவனை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் அவன் போய் மீட் பண்ணுறா. அங்கே அவள் வந்து தன்னோட லைஃப்பில் நடந்துட்டுருக்க எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் மட்டும் நீங்கள் டைம் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் உங்களுக்கு ஓகேனா நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் மேலே அவனுக்கு ரொம்ப லவ் போல். அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களோட ஐடி கார்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீங்கள் தானே அந்த
பைலட்டு அப்படின்றத செட் அவன் கேட்டிருக்கான். ஆமாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா, தயவு செஞ்சு இதை பற்றி வெளியே யார்ட்டையும் ரிவீல் பண்ணாதீங்கப்பா அப்படின்றத சொல்லியிருக்கான். நீங்கள் தான் எங்களோட உயிர் எல்லாத்தையுமே காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லியிருக்கான். அப்போ இருந்தே ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருச்சு போல். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தால் நீ வந்து அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்ட விட்டு அங்கே கிஸ் பண்ண வந்ததுமே அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அங்கே டக்குன்னு வேலைக்கிட்டு ஐ திங்க் இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அவனுக்கு அங்கே வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஜியா வந்துடுறா. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கிறத பார்த்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. என்னப்பா வீட்டில் இருக்க எல்லாமே எனக்கு வந்துட்டு பிடிச்சதாவே நீ வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிருது. ஏன்னா இப்போ வரைக்குமே இவனுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவள் பண்ணது எல்லாமே அவளுக்கு பிடிக்கும் போல். ஸோ இவளை வச்சு அவளை கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணி இருந்திருக்கான். அதை நினச்சி அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போ என்னை எப்படி ஒரு டூலாக நீ யூஸ் பண்ணிட்டு இப்போ உன் ஆள் வந்ததுமே என்னை தூக்கி போடுறியான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே பெட்ரூமுக்குமே அந்த ஜியா போயிட்டு ஐ திங்க் இந்த பெட் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நான் பேசாமல் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பக்கத்து ரூமுக்கு போய்க்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் போய்க்குவா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் பேசினதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவன் நீ வந்துட்டு எதை பற்றி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ வந்துட்டு அவங்கள பற்றி தப்பாலாம் புரிஞ்சுக்காதான்னு சொன்னதும் இதில் தப்பாக புரிஞ்சுக்க என்ன இருக்குது, உனக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை நம்ம ரெண்டு பேருமே பேசாமல் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதில் ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எப்போ சொன்னேன் பிரேக்கப் பண்ணுறதை பற்றி, அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவங்க வந்துட்டு அவங்க சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவள் கையில் அடிபட்டுருது அப்படின்னு அதெல்லாம் கண்டுக்காமல் அவங்க எல்லாத்துக்காக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணாலுமே கொஞ்சம் கூட அவளை வந்துட்டு ஒரு மனசியாக மதிக்காமல் அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட சேர்ந்து பேசுவோன்னு கூட நினைக்காம அவங்களாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஜியா அவனுக்காக வந்துட்டு இது உனக்காக தான் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுத்துச்சேக்கா. அதை பார்த்துட்டு இல்லை உனக்கு இது குடிச்சா முடியாமல் போகல, நான் வந்துட்டு மறந்து போய் கொண்டு வந்துட்டேன், நான் பேசாமல் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுமே நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ எனக்கு ஆசையாக கொண்டு வந்திருக்க, நான் எப்படி வந்துட்டு இதை குடிக்காமல் இருப்பேன், உனக்காக சொல்லிட்டு அவங்க ஸ்மோக் பண்ணுறான். ஸோ ஹீரோயினுக்கு சுத்தமாக அங்கே முடியலை, ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அவங்க ரூமுக்கு வந்துடுறா. பிறகு அங்கே அவளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது இப்படி திரும்ப ஃப்ளைனில் வந்து ஜாயின் பண்ணிக்கிற சொல்லி. ஸோ அவங்க திரும்ப பைலட்டாக வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே யூனிஃபார்ம்லேயே கொடுத்துடுறாங்க. அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு அவளுக்குமே. அப்போ அவங்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாக இருக்கும்போது இவனை பார்த்தா தண்ணியை போட்டுட்டு அங்கே ஜியான்னு நினச்சிட்டு நான் உன்னை எவ்வளோ வந்துட்டு மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், ஷாவ் அதுக்கு தான் லவ் பண்ணுறதுக்குமே நான் ட்ரை பண்ணேன், பட் எப்பயுமே உன்னோட உருவம் தான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கையுமே போட்டு விட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு. அங்கே டக்குன்னு வந்துட்டு அவள் பிடிச்சவங்க தள்ளி விட்டா ரொம்ப எமோஷனல் ஆகி போயிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவன் மேரேஜ் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டா. ஸோ அந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ அவங்க வந்துட்டு என்ன இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, என்னால் இப்போதைக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியாது, நான் பிஸியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ ஏன் என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ண போகிற சொல்லு, நீ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ ஜியா கேட்டிருந்தா உடனே ஓகே சொல்லியிருப்பேன், எனக்கே நீ ஓகே சொல்ல போகிறேன்னு சொல்லும்போது அங்கே அவனுக்கு கால் வந்துடுது. அப்படி அவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அவளுக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ விழுந்தடிச்சு அவன் உடனே அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் தனக்கு வந்துட்டு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அங்கே கிளம்பிடுறா வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறதுக்காக. அங்கே போய் பார்த்தாங்க அவளோட அங்கே வந்து ஐடிங் கார்டு இல்லாமல் இவனோட ஐடிங் கார்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா போல். நீ மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்ற சொன்னதும் நான் இப்போவே வீட்டுக்கு போய் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போனால் பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அங்கே வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கவுமே ஹீரோயினுக்கு ரொம்ப உடஞ்சி போன மாதிரி ஃபீல் ஆகிட்டுருக்கு. பட் இந்த லீக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் இல்லாமல் போயிட்டு அங்கே வாஷ்ரூமில் போயிட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப தப்பாக நடந்துட்டுருக்கு, இப்போ மட்டும் ஷாவ் வந்து இதை பார்த்தானா கண்டிப்பாக அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு வந்துட்டு இது பிடிக்கலன்னா நீ இப்போ கூட சொல்லிடு, நான் கண்டிப்பாக வந்துட்டு பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் தேவை கிடையாது, நான் எதை நினச்சி ரிக்ரெட்லாம் இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறத நினச்சி உங்களுக்கு ரிக்ரெட் இல்லைன்னு சொன்னதும் கண்டிப்பாக இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே அவன் வந்து பிளெயின் ஓட்டும் போதும் பார்த்தா அந்த ஜியா கூட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு தான் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். இப்படி ஒரு லேடி உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தா ஹீரோயின் அதே ஃப்ளைட்டில் தான் இருக்கா. பட் இவங்க ஜியா வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே வந்துட்டு அங்கே ஒரு பர்சன் அங்கே வந்ததுமே வயசான ஆள் தான் ஃபேங்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ஜியாவை பார்த்துட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு அங்கே டார்ச்சல் பண்ணிட்டு இருக்காரு. எத்தனை வேறடி ஏமாத்துவேன், இப்போ என்னை விட்டுட்டு வேற எங்கே போனேன்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமாக போட்டு அடித்ததும் இப்படி பிளெயினில் ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறாங்கன்னு இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணதும் உடனே வந்துட்டு அங்கே சாங்கிட்ட நீ கொஞ்ச நேரத்துக்கு பிளெயினை வந்து கவனிச்சுக்கோ, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளை காப்பாற்றுறதுக்காக போயிட்டுருக்கான். அங்கே எதுக்காக நீ வந்து
வந்துட்டு அவன் மேலே கையை வச்சிட்ருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் கூட எனக்காக இப்படி நீ யார்ட்டையும் பேசினது இல்லையேடா, அவ்வளோ தூரத்துக்கு மேலே உனக்கு லவ்வான்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே ஷாக் ஆகுது. என்ன வந்துட்டு இவளுக்காக நீ பேசிட்டு இருக்க, நான் வந்துட்டு யார் தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கே விடாமல் ஃபைட் பண்ணதுமே ஹீரோயின் நீ இப்போ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க வந்துட்டு அந்த ஆளை விடு, இல்லைன்னா வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும், பிளெயினை போய் பாருன்னு சொன்னால் அவன் பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறான். ஹீரோயின் ரொம்ப போர்ஸாக போய் இங்கே கீழே விழுந்துடுறா. இங்கே பார்த்தா உள்ளே வந்துட்டு அவனால் சமாளிக்க முடியாமல் இங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறையுமே ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு. அங்கே ப்ளீஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே அவளோட மேலே அங்கே வந்து பெட்டி விழுக போனதுமே இவை வேமா போய் அங்கே வந்துட்டு ஊடால விழுந்து அவளை காப்பாற்றுறான். பட் ஹீரோயினுக்கு அங்கே தலையை உடஞ்சி பிளட்டாக போயிட்டுருக்கு. அவள் ரொம்ப நான் சாக கிடந்தாலும் உனக்கு அவள் தான் முக்கியமா, எவ்வளோ தூரத்துக்கு நீ அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே லேடி சொல்கிறாங்க, ஐயோ வந்துட்டு பைலட் உள்ளே வாங்க, அவரால் வந்துட்டு சமாளிக்க முடியலன்னு நானுமே ஒரு பைலட் தான், ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா காமிச்சதுமே ப்ளீஸ் நீங்கள் போய் எல்லாத்தையும் காப்பாற்றுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே இங்கே உள்ளே போய் அங்கே வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக போகிறா. பட் இவன் உள்ளே போக பார்த்தா அந்த ஃபேங் விடுற மாதிரி இல்லை, பிடிச்சவங்க வந்துட்டு பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கான். ஸோ இவனால் உள்ளே போக முடியல. என்ன உள்ளே ஏதோ ஒரு லேடி இருக்க மாதிரி இருக்க மட்டும் அவன் பார்க்குறான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றிடுறாங்க. அப்போ அங்கே அந்த பொண்ணு சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிக்கிறேன், நீங்கள் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா எங்களோட நிலைமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு என்னோட பேர் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இது எல்லாமே பண்ணது சாங் தான் சொல்லிட்டு நீங்கள் வெளியே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க, அவருக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கிரெடிட் போட்டுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ணதை நான் எப்படி ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஒத்துக்கிற சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. பிறகு அங்கே கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கூட ரிக்ரெட்டே ஆகலை. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அவள் பார்க்கும்போது நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஹீரோயின் சொன்னதுமே உடனே இந்த ஜியா என்னால் உன்னோட லைஃப்பில் எதுவுமே வந்துட்டு ஸ்பாயில் ஆக வேணாம், நீ போய் ஃபஸ்ட்டு அவட்ட பேசுன்னு சொன்னதுமே நீ பேசாமல் வாய முடின்னு சொல்லிட்டு அவளை கொஞ்சம் கூட கண்டுக்காம அவன் அவளை அங்கே காப்பாற்றுறதுக்கு மும்புறமாக அங்கே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கான். இவளுக்கு அடிபட்டுருக்கு, அதை பற்றி அவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கான். நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு என்னை சீப்பாக நினச்சிருந்தேன்னா என்னை நீ இப்படி யூஸ் பண்ணி குப்பையை தூக்கி போட்ட மாதிரி போட்டிருப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ நம்ம ஹீரோவோட கார் அங்கே வந்துடுது. ஹீரோயினை இந்த நிலைமையில பார்த்ததுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஹாஸ்பிட்டல் வான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ போகும்போது அவன் கூட சேர்ந்து இருந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறா. பிறகு பார்த்தா அங்கே வெட்டிங்காக அவங்க சூப்பராக அங்கே வந்துட்டு டெக்கரேஷன் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் இதை பற்றி நம்ம பெரிய லெவலுக்கு கனவு காணாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மட்டும்தான் அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ மேரேஜ் வந்துட்டு நடக்கட்டும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ ரிக்ரெட்டே பண்ண மாட்டேன், உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு லவ் இருந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ போய் வந்துட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே போகலான்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. பிறகு இந்த ஜியா வந்துட்டு கண்ணை முழிச்சதுமே 2 டேஸாக எனக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டுருக்க, நீ வந்துட்டு உன்னோட அங்கே ஷாவை போய் மீட் பண்ணையா, அவள் ஏதாச்சும் வந்துட்டு தப்பாக நினச்சிக்க மாட்டாளான்னு சொன்னதுமே நான் இப்போவே அவட்ட கால் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அவன் கால் பண்ணதுமே இப்போ எதுக்காக நீ வந்துட்டு கால் பண்ணுறேன்னு சொன்னதும் நீ எங்கே இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் எங்கே வேணாலும் இருப்பேன், உன்ட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது, உனக்கு எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுலன்னு சொன்னதுமே தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, பிரேக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லும் போது அங்கே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே என்ன வந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது நான் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்கேன், நான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ இப்படியெல்லாம் கோவத்தில் ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த ஜியா வந்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே கேட்டுட்டு இருக்கா. உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்க சொல்லு, நீ வந்துட்டு என்ன ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணியிருக்க, அந்த ஜியா மேலே இருக்க லவ்வை வந்துட்டு வெளிப்படுத்தணும், அதுக்கு ஆள் இல்லைன்னு என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தியா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் ஒவ்வொரு டைமே நீ பேசின எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டுட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே ஒத்து வராது, என்னை விட்டுருன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் பயந்து போயிட்டு நீ அப்படிலாம் பண்ணிடாத, நான் இப்போ உடனே வரேன்னு சொன்னதுமே அந்த ஜியா நீ எங்கே போயிட்டுருக்க எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும் நான் இப்போ அவ்வளோதான் மீட் பண்ண போகிறேன், அவள் வந்துட்டு தப்பான முடிவு எடுத்துட்டா நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போனதும் இவளுக்கு அங்கே ரொம்பவே வைத்தச்சு ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்ட என்ன நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா, உனக்கு வந்துட்டு எதுவும் வந்துட்டு கவலை இல்லைன்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்கிறா. பட் அவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா 7 வருஷமாக உயிருக்கு உயிராக லவ் பண்ணியிருக்கா, அவனோட சைடில் இல்லைனாலும் இவளோட சைடில் இருந்திருக்கு. 2 பேருமே சேர்ந்து ஃபைனலாக அங்கே வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. இவன் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அரண்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஜியா கால் பண்ணிவிட்டு ஐயோ ப்ளீஸ் வா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கால் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் அவனால் பார்க்க முடியாமல் போயிடுது. வேமா ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே
அந்த போலீஸ் இப்போ வந்தாங்க, அன்னைக்கு வந்து ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே நான் தான் சொல்லிட்டு என்னோட கேரியரவே வந்து ஸ்பாயில் பண்ண போகிறாங்க. அப்படி வந்துட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணால் 20 வருஷம் போயிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப எமோஷனலாக ஆனதுமே நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு இவன் சொல்கிறான். அங்கே நம்ம லீட்டை வந்துட்டு இப்படி ஷாவுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும்னு சொல்லிட்டு அங்கே இன்வைட் பண்ணுறாங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலை ஆயிடுச்சுக்கு. வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாமே இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே நம்ம ஹீரோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவனை நினச்சி பார்க்காத லெவலுக்கு, ரிக்ரெட் ஆகாத லெவலுக்கு அவன் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அவளை பார்த்துக்கிறான். எனக்கு தெரியும் 7 வருஷமாக லவ் பண்ணியிருக்கான், ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ எந்த ஒரு கஷ்டமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து நல்ல விதமாக பார்த்துட்ருக்கான். இவனை பார்த்தா அங்கே தண்ணியை போட்டுட்டு ஹீரோயின் நினச்சி அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஜியா அந்த வீட்டுக்கே வந்துடுறா ஸ்டே பண்ணுறதுக்காக. நான் இதுக்கப்புறம் இங்கே தான் வந்துட்டு ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், கண்டிப்பாக நீ இந்த ரூமில் இரு, நான் வேறு பக்கம் வேறு ரூமில் இருந்துக்கிறேன்னு சொல்கிறான். அந்த சைடில் பார்த்தா அங்கே ஒரு வந்துட்டு கிடக்கு. அதை பார்த்ததுமே அவள் ஷாக்காகி போயிட்டு, இந்த பேஜ் யாரோடது, இது வந்து கேப்டனுக்குள்ளே கொடுப்பாங்க, இவன் வந்து இன்னும் அவ்வளோ பெரிய ஹையர் பொசிஷனுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த லீயே, நீ என்னப்பா வந்துட்டு ஹையர் பொசிஷன் அடைஞ்சிட்டியா, எனக்கு நல்லாவே தெரியும், எப்படினாலும் நீ ஒரு நாள் சாதிச்சு காமிப்பேன்னு சொன்னதும், நான் இவ்வளோ நாளாக என்னோட ஐடென்டிஃபைவை மறைச்சி வச்சுருந்தேன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போய் பேச ஆரம்பிச்சிடுறான். பிறகு அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இனிமேல் அங்கே திரும்ப அங்கே ஜாப்க்கு வந்துச்சேக்கா. அப்போ ஹீரோ, நீ எதை பற்றியும் வந்துட்டு கவலைப்படாத, உன்னோட ஜாப்பை எப்பயும் போல் நீ பர்ஃபெக்டாக பண்ணணும்னு சொன்னதுமே ஹீரோ இனிமேல் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நான் உனக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவேன், கவலைப்படாதான்னு சொல்கிறப்ப அங்கே சாங் வந்துடுறா. சாங் வந்ததுமே, என்னப்பா உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி உன்னை பார்த்துட்ருக்கான், நல்லபடியாக பார்த்துக்கிறானா, கம்ஃபர்டபுளாக உனக்கு இருக்கா, எதையும் வந்துட்டு பழைய விஷயங்களை பேசி கஷ்டப்படுத்துகிறானான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவனோட ஞாபகமே வராத லெவலுக்கு என்னை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறான்னு சொன்னதும், எனக்கு இதுதான் ஆசை, நீ வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு அவன் சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அப்போ அங்கே ஜியா வந்ததுமே நம்ம சாங் கேட்குறா, உன்னை தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்களேன்னு, என்னை வந்துட்டு லீ இருக்கப்ப யார் வந்துட்டு என்ன பண்ணிட முடியும், எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்பயுமே அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு இங்கே பேசும்போது அப்போ அங்கே சாங்க்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. ஏன்னா சாங் வந்துட்டு நம்ம லீயோட தான் போல சுத்தமாக அங்கே வந்துட்டு பிடிக்கவே இல்லை. இல்லாமல் வந்துட்டு அவள் இன்சல்ட் பண்ணி அங்கே பேசினதுமே அவ்வளோதான் ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. இவனுக்குமே சேர்ந்து விழுகுது. உங்களை மாதிரி ஆளுங்கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் ஆக்க விரும்பலை, நான் வந்துட்டு என்னோட ஒர்க்கை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஜட்ஜாக போய் அங்கே வந்துட்டு உட்கார்றதுக்கு போயிடுறா. இன்னைக்கு வந்துட்டு பைலட் வந்துட்டு ஓட்டி யார் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண போகிறாங்க போல். அப்போ அங்கே அவள் உடனே வந்துட்டு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க எல்லாத்துக்குமே நம்ம ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன், இந்த பேஜை பார்த்தீங்களா, இத்தனை வருஷமாக நான் அவங்ககிட்ட மறைச்சி வச்சுட்டு இருந்தேன், நான் தான் வந்துட்டு அந்த சீனியர் பைலட்டு, எனக்கு தான் வந்துட்டு இவ்வளோ பெருமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சதும் அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக்காகி போயிடுது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிருச்சா என்னோட அருமன் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின், அப்படியா உன்ட்ட வந்துட்டு அது இருக்கா, இங்கே கொண்டு வா பார்ப்போம், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொன்னதும், இந்த பாரு என் கையில் இருக்குன்னு சொன்னதுமே அதை வாங்கிக்கிட்டா. இப்போ என் கையில் வந்துருச்சு அப்படின்னா நான் வந்துட்டு இதோட பெஸ்ட்டான பைலட் ஆயிடுவேனா, இது என்னோட பேஜ் ஆயிருமா, பேஜ் வச்சுருக்கவங்கலாம் வந்துட்டு உண்மையான பைலட்டாக மாறிட முடியாது, கேப்டனாக மாறிட முடியாது, திறமை இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு இவன் வந்துட்டு வேணுக்குன்னு என் மேலே பழி போட்டுட்ருக்கா பார்த்தீங்கல்ல அப்படின்ற சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், சரி ஓகே அப்படின்னா ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாமான்னு சொன்னதும், ஏன் முன்னாடி நீலாம் வந்துட்டு என்னை வந்துட்டு கண்டிப்பாக தோற்று போவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதையும் பார்த்துக்கலாமேன்னு சொல்கிறப்ப அங்கே லீ, நீ யோசிச்சு வந்துட்டு பேச, அவள் வந்துட்டு எவ்வளோ பெரிய பைலட் தெரியும்ல, அவன் முன்னாடி நீ தோற்று போயிடுவான்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருமே அதை தான் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அவளுக்கு சப்போர்ட் பண்ணதும், எனக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீ ஆளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னதுமே சரி ஓகே காம்படிஷன் அப்படின்னு நான் வச்சுக்கலான்னு சொல்லிடுறாங்க. எல்லாமே லைவாக தான் போயிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு பிளைனை வரக்க வச்சுட்ருக்கா. பட் இவளால் சுத்தமாக முடியலை. அங்கே சாங் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. முடியாமல் திணறி போய் வந்ததுமே ஐ திங்க் வந்துட்டு இவள் வந்து சீட் பண்ணிகிட்ருக்கா, இவளுக்கு வந்துட்டு சாங் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, நான் இங்கே இருக்கும்போது எப்படி வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறாங்க. எல்லாரும் முன்னாடியும் தான் கண்ணுக்கு முன்னாடி வந்து ஓட்டியிருக்காங்க, முட்டாள் மாதிரி பேசுகிறீங்களான்னு சொல்கிறப்ப அங்கே நம்ம சாங் எந்திரிச்சிடுறா. அவங்க எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா, அன்னைக்கு வந்துட்டு அந்த கிரெடிட் எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு இல்லையா, அதை நான் பண்ணது கிடையாது, அன்னைக்கு என் கூட சேர்ந்து பிளைனை வந்து காப்பாற்றினதே தான் அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அந்த ஜியா சிரிச்சிட்டு, நீங்கள் இப்படிலாம் போய் சொன்னீங்க நான் நம்பிடுவேன், நான் எல்லாருமே கூட சேர்ந்து இருந்துட்டு இப்படி எனக்கு எதிராக வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணுமே சொல்கிறாங்க, அவங்க எங்ககிட்ட கேட்டுக்கிட்ட வாசி தான் நாங்கள் வந்துட்டு இதை சொல்லலை, முக்கியமான விஷயம் இவளால் தான் அன்னைக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய வந்துட்டு பிரச்சனையாச்சு, லீ வந்துட்டு இவளுக்காக அங்கே ஃபைட் பண்ணுறதுக்கு சேரை விட்டுட்டு எந்திரிச்சு போய் எல்லாரோட உயிரையுமே ஆபத்தில் மாற்றி விட்டாருன்றதையுமே அங்கே சொல்லிடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஆத்திரமாய் போயிருது எல்லாருக்குமே. அப்படின்னு இவ போய் சொல்லியிருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ ஜட்ஜுமே சொல்கிறாரு,
சொல்லிட்டாரு, நீ வந்துட்டு பொய் சொல்லி ஏமாத்திருக்க, அடுத்தவங்க பேஜ் எடுத்து வச்சுட்டு நீ தான் கேப்டன் சொல்லிட்டு உன்னால் வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது. கண்டிப்பாக உன்ன மாதிரி ஆளெல்லாம் இதுக்கப்புறம் இங்கே இருக்க தேவை கிடையாது, உன்னோட லைசன்ஸை நாங்கள் ரிட்டன் வாங்குகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த ஜியாவுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு எல்லாமே காலியாகிடுது. அவள் பயங்கரமாக கத்திட்டுருக்கா. அங்கே பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போனதுமே வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. அங்கே இருக்க எல்லாருமே அங்கே வந்துட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்கும்போது லீக் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ வந்துட்டு இதை பற்றி என்கிட்ட எப்பயுமே சொன்னதே இல்லையே, எதுக்காக நீ என்கிட்ட மறைச்சேன்னு சொன்னதும் ஐ திங்க் இதுக்கப்புறமே உனக்கு எனக்கு வந்துட்டு எதுவும் பேசணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணதுமே நான் இப்போ வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அங்கே லீட்டை வந்து உடனே அந்த ஜியா சாரி கேட்டுட்ருக்கா. நான் வந்துட்டு ஏதோ தெரியாமல் வந்து போய் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ணுறது, அந்த பேஜ் இருந்துச்சுன்னா நான் பெரிய ஆளாக வந்துடலான்னு நினச்சி பண்ணேன்னு சொன்னதும் உன் மேலே நம்பிக்கை இருக்குது, பட் நீ இப்படி வந்து தப்பான வேலையெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அந்த இடியட் திரும்பவுமே சொல்லிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக அவன் பொக்கே எல்லாமே கொடுத்துட்டு நீ ஃபைலைட் ஆகிட்டியாமேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க, இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு பொசிஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹாப்பியான மூமெண்ட்டில் அவள் கூட சேர்ந்து நான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி வந்திருக்கான். அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க வந்து உனக்கு எப்பயுமே நான் சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது போயிட்டுருக்கும்போது ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்துட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட இருந்து தான் இப்படி பார்ட்டி வைக்க சொல்லி கேட்குறாங்க. நாளைக்கு நீங்கள் என்ன ஃப்ரீயாக என் கூட வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக ஒய்ஃப் கூட்டு நான் வந்துட்டு வராமல் இருப்பேனா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அந்த பார்ட்டிக்கு அங்கே போயிட்டு இருந்தா நைட் போல் பார்த்தா அந்த லீயும் அவளுமே சேர்ந்து வெட்டிங் கார்டை கொண்டு வந்துட்டு நிற்கவுமே நம்ம ஹீரோயினை பார்த்தா ஐ திங்க் வந்துட்டு இப்போ உனக்கு கவலை இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீ தான் வந்துட்டு அவனை விட்டுட்டேயே, நானும் அவனுமே மேரேஜ் பண்ணிக்க போகிறதா டிசைட் பண்ணியிருக்கோன்னு சொன்னதும் எனக்கு என்ன வந்துட்டு இதில் கவலை இருக்குது சொல்லு, நீங்கள் வந்து ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் நம்ம சொல்கிறா. அப்போ அவளுக்குமே திரும்ப அங்கே வாக்குவாதம் ஆகிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம ஹீரோயின் கண்டுக்கல, அவள் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலே. அங்கேருந்து போகும்போது அப்போ ஃபேங் அங்கே ஏகப்பட்ட வந்துட்டு வயசான பர்சன்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. யாரம்மா போய் நீ மேரேஜ் பண்ண போகிற, கட்டின புருஷன் இங்கே இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு லீ கோவமானதுமே என்ன வந்துட்டு நீ தேவையில்லாமல் இவ்வளோ நம்பி பேசிகிட்டு இருக்கீங்க பாரு, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெட்டிங் சர்டிஃபிகேட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தூக்கி அங்கே எரிஞ்சிட்ருக்காரு. அப்போ அங்கே நம்ம சாங் அதை எல்லாருமே பார்த்துட்டு என்னப்பா இந்த பொண்ணு ஏகப்பட்ட பேரை மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லும்போது இது எல்லாமே போய் என்னை வந்துட்டு அசிங்கப்படுத்துறதுக்காக இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு அவள் சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு பணக்காரவங்களா பார்த்து வயசானவங்களா பார்த்து கவர் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு காசு பூரா பறிச்சுட்டு விட்டுட்டு ஓடி போயிடுவா அப்படின்றத சொன்னதும் லீயால் அதை நம்பவே முடியல. ப்ளீஸ் நீ வந்துட்டு நம்பாதன்னு சொன்னதுமே நீ என்ன அவன் மேலே அதை பழியாக போகிறேன்னு சொல்லிட்டு பாட்டில் எடுத்து மண்டே உடைக்க போனால் நம்ம ஹீரோயின் அவன் வந்து ஆள் பிடிச்சிட்டு கழுத்தில் கத்தி வச்சு மாட்டிட்டு இருக்கான். நீ கிட்டக்கு வந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக இந்த லேடியை நான் கொலை பண்ணிடுவேன், ஒழுங்காக வந்துட்டு எங்ககிட்ட இருந்து பறிச்ச காசு எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, நாங்கள் பேசாமல் இங்கேருந்து போயிடுறோம், எனக்கு எதுக்கு இவ்வளோ மாதிரி ஒரு சீட்டரை நீயே வச்சுக்கோ, அடுத்து வந்துட்டு ஓன் நம்பர் தான், ஒன்றை விட்டுட்டு வேறு பக்கம் போயிடுவான்னு சொல்கிறப்ப அப்போ சாங் என்னடா பார்த்துட்ருக்க, நீங்களாம் ஆம்பளை தானே, இத்தனை வருஷமாக அந்த பொண்ணை லவ் பண்ணிடல, வந்துட்டு போய் காப்பாற்றுறான்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி ஆகிடுறாங்க. அங்கே பார்த்ததுமே அவனுக்கு உயிரே போயிடுது. வேமா அந்த பர்சனை அடித்து போட்டுட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு காப்பாற்றிடுறான். இப்போ இவ்வளோ நாளாக வந்துட்டு இவள் பண்ணிட்டு இருந்த எல்லா ஃப்ராடுக்குமே அவன் எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கான். ஏகப்பட்ட அங்கே வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் கிடைக்குது, வயசான கிழமைங்க பணக்காரங்களா பார்த்து அங்கே வந்துட்டு அவள் மேரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கா. இதெல்லாம் போய் என் மேலே பழி போகிறாங்கன்னு சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், இவ எங்கள் அப்பாட்டையுமே செடியூஸ் பண்ணி பக்கத்தில் வர ட்ரை பண்ணா, பட் வந்துட்டு இவ உண்மை தெரிஞ்சு மாட்டிக்கிட்டா, நீ வந்துட்டு இப்போயாச்சும் புரிஞ்சுக்கிறியா, நீ பார்த்து சூஸ் பண்ண பொண்ணு எப்படிப்பட்டவன்னு சொன்னதும் அவங்க லீட்டை அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நம்ம லீ கேட்குறான் ஹீரோயினை பார்த்து, இது யார் அப்படின்ற சட்டி கேட்டதும் நான் அவளோட ஹஸ்பண்ட் சொன்னதுமே நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல, நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன்னு, நீ நம்மளனா நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப பெரிய ஷாக் ஆகிடுது. தயவு செஞ்சு நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிடு, என் கூட வந்துரு, நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன், ரெண்டு பேருமே எப்பயுமே பிரியாமல் வாழலான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் வந்துட்டு இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரோஜனமே கிடையாது, நீ வந்துட்டு எப்பயுமே என்னை லவ்வே பண்ணலை, அந்த ஜியாக்காக என்னை ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு டூலாக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், உன் ஹாப்பிக்காக என்னை வந்துட்டு யூஸ் பண்ண, அவ்வளோதான், நம்மளுக்குள்ள வேற எந்த ஒரு லவ் இல்லை, லவ் இருந்தது என்னோட ஒரு சைடில் மட்டும்தான் சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஹீரோ கூட சேர்ந்து அவங்க இருந்து போனதுமே இவே உடஞ்சி போய் எங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுததுமே சாங்க் என்னதான் இருந்தாலும் உங்கள் பிரதர் இல்லையா, ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன்ட்டு அங்கே சாரி கேட்குறான் நடந்து எல்லாத்துக்குமே. இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உனக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். சரி வா என் கூடன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுத்துட்ருக்கான். அவளுக்குமே நல்லா வந்துட்டு ரியலைஸ் ஆகுது, ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு இப்படி ஒரு வந்துட்டு லவ் வந்துட்டு அவன்கிட்ட வந்து கிடைச்சதே இல்லை. அந்த லெவலுக்கு லவ் கொடுத்ததுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு தன்னோட மனசில் இருக்கதை சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க.
பிறகு இங்கே லீயை மீட் பண்ணுறதுக்கு ஜியா வந்ததுமே இப்போ எதுக்காக நீங்கள் வந்த உன்னை பற்றின எல்லா விஷயமே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பாருங்கள் உங்கள் ஃபோட்டோலாம் அவள் கிழிச்சு போட்டுட்டு உங்களுக்கு அவளுக்கு என்ன சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்றத அந்த லேடி சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு இவனுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கு. சும்மா நீ நடிச்சிட்டு இருக்காத, அவள் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறா. பட் வந்துட்டு நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தின பார்த்தியா, உன்னை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு விசாரிச்சுட்டேன், நீ உண்மையிலே சரியான ஒரு சீட்டர் தான் சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாகி போயிட்டு இப்போ என்ன பெரிய நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க, நானா வந்துட்டு உன்னை அவளை வந்து விட்டுட்டு என் பின்னாடி வான்னு சொன்னேன், நீயா வந்துட்டு அவளை சீட் பண்ணிவிட்டு என் பின்னாடி சுற்றுனேன். ஸோ அவள் வந்துட்டு உன்னை வேணான்னு விட்டுட்டு போயிட்டா. இதில் என்ன மிஸ்டேக் என்ன இருக்குது, நான் என்ன வாண்டடாக வந்து ஏமாத்தினேன், நான் வந்துட்டு வலை போட்டேன், நீயே வந்துட்டு அதில் விழுந்துட்டு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இவனுக்கு புரிஞ்சு போயிடுது இவன் எவ்வளோ சீப்பானவன் சொல்லிட்டு மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவன் வெட்டி விட்டுறான். பட் இருந்தாலுமே எந்த இடத்துல பார்த்தாலுமே நம்ம ஹீரோயினாக அங்கே கண்ணுக்கு தோணிட்டுருக்கு. அங்கே அவகிட்ட நடந்த எல்லாத்துக்குமே அவன் சாரியுமே கேட்டுட்ருக்கான். என்ன பண்ண முடியும், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமும் அந்த மாதிரி தான் இவனோட இப்போ நிலையாகி போயிடுது. அப்போ சாங் பிரதர் நீ இப்படி அழுதுட்டு இருந்த ஒரு பிரோஜனமே கிடையாது, நீ லைஃப்பில் வந்துட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது. முக்கியமானதுன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனாங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டு ஃபயருமே பண்ணி விட்றான். ப்ளைனில் வந்துட்டு இவன் விட்டுட்டு போனதுனால பெரிய வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருந்தா எத்தனை பேரோட உயிர் போயிருக்கும். இவனை மாதிரி ஒரு பர்சன் பைலட்டாக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பிறகு இவங்க ஜாப்க்கு போய் அப்ளை பண்ணால் இவளோட லட்சணம் தான் தெரிஞ்சிருக்கே ஊருக்கேவும், யாருமே இவளுக்கு ஜாப் கொடுக்கங்க விரும்பலை. அப்போ அங்கே இவங்க 2 பேத்துக்குமே வெட்டிங் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்டர் எல்லாமே போட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாமே பார்த்துட்டு என் லைஃபை எடுத்துட்டு நீ மட்டும் ஹாப்பியாக இருப்பியா, நான் எப்படி உன்னை நிம்மதியாக இருக்க விடுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் நீங்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுங்க வெட்டிங்க்கு ரெடி ஆகிட்டுருக்கா. பட் அவளுக்கு ரொம்பவே நோஸ் ஆகிட்டுருக்கு. சாங் என்னப்பா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஃபீல் ஆகிட்டுருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லும்போது மாப்பிள்ளை இன்னும் வரலன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் வேமா அங்கே கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பொண்ணு வந்துடுறாங்க. மாப்பிள்ளை எங்கே காணோன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அப்போ லீவ் வந்துட்டு தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்பயுமே அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கான். பட் அங்கே பார்த்தா பின்னாடி வந்துட்டு ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த ஜியா வந்துட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்து ட்ரக்கு கொடுத்து அவன்கிட்ட போய் அங்கே ஒன்றா இருக்க ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் அப்பயுமே நான் வந்துட்டு என்னோட ஒய்ஃபை மட்டும் தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே புலம்புனதுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு நான் எப்படியாச்சும் என்னோட ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகிறா. இவன் பாட்டில் வச்சு தன்னோட கையை வந்து கட் பண்ணிவிட்டு அவன் எப்படியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுறான். அம்மா அவங்க 2 பேருமே வந்துட்டு ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கப்ப நான் கண்டிப்பாக வந்துட்டு ரெடியாக இருக்கேன் உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடி வந்துட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். லீக் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே கவலையாயிடுச்சு. அப்போ ஹீரோயின் வாங்க நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னதும் அதெல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது, நான் இப்போ உன்னை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும், எனக்கு அதுதான் முக்கியம்னு சொன்னதுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு எமோஷனல் ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து வெட்டிங்குமே பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயின் உனக்கு இப்போ ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும்னு சொன்னதும் பட் அந்த பெயினை விட உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன்றது ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு அப்படின்றதாமே சொல்கிறான். ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எப்பயுமே நம்ம 2 பேருமே விட்டு பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் லீக்கு தான் அங்கே வந்துட்டு கண்டுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் டோட்டலாக தன்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஃபைனலாக ரியலைஸுமே ஆகிடுது. ரொம்பவே வந்துட்டு அங்கே அவனுக்கு கவலையுமே ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா அங்கே பேபியோட சேர்ந்து அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்ததுமே அம்மாவை நீ மிஸ் பண்ணியான்னு கேட்டதுமே அம்மாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க. அப்போ லீமே அதை எல்லாத்தையுமே தூரமாக இருந்து பார்த்துட்டு அவனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுமே புரிஞ்சுக்கிட்டான் அவன் வந்துட்டு ஹாப்பியாக இருக்கட்டும் மூவ் ஆன் ஆகட்டும்னு சொல்லிட்டு அவனுமே தொந்தரவு பண்ணலை. ஸோ இப்படியே வந்துட்டு இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.